உன்னை காண வேண்டி வந்தேன் நானடி, கண்டும் காணாமல் என்னை தவிர்த்தாய் ஏனடி. காலை எழுந்ததும் தன் காலை கடமைகளை முடித்துக்கொண்டு ட்ராக் பேண்ட் ஒரு டி-ஷர்ட் அணிந்து ஜாகிங் கிளம்ப தயாரானவன் அலுவலகத்தில் இருந்து கொண்டு வந்த சுஹீரா புகைப்படத்தை தேடி எடுத்து அவள் கண்களை ஒரு நொடி இமைக்காது பார்த்தவன் ஒரு முடிவிற்கு வந்தவன் போல் புன்னகையுடன் கிளம்பி சென்றான். காரில் இசைந்து கொண்டு இருந்த ஆங்கில பாடல் வரிகளை முணுமுணுத்தபடி அவள் வருகைக்காக காத்திருந்தான் அகரன். மேகத்தை கிழித்து கொண்டு வரும் மின்னலைப் போல காற்றை கிழித்து கொண்டு அந்த கன்னிகை தன் மிதிவண்டியை மிதித்து வேகமாய் வந்து கொண்டு இருந்தாள். பின்புறம் திரும்பி பார்த்து கொண்டே வர அவள் அறியாமல் எதிரில் நின்றவன் மீது மோதி கீழே விழப்போனவளை ஒரு கையால் இடையோடு சேர்த்து அணைத்து பிடித்தவன் மறு கையால் சைக்கிளையும் தாங்கி பிடித்தபடி நின்றான். எங்கு கீழே விழுந்து விடுவோமோ என்ற பயத்தில் இமை மூடி இருந்தவள், உனக்கு ஏதும் காயம் இல்லையே என்ற குரலில் யார் மீது மோதினோமோ அவனை தன்னை தாங்கி பிடித்து நிற்பது புரிய, அதை நான் உங்களிடம் கேட்க வேண்டும். பின்னால் பார்த்து கொண்டு வந்ததில் உங்களை கவனிக்கவில்லை, சாரி என்று அவன் பிடியிலிருந்து விலகி அவன் முகம் பார்த்தவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். சுஹீரா, பூ வந்து மோதினால் காயம் படுமா என்ன? எனக்கு ஒன்றும் இல்லை. இப்படி பலத்த இடி கிடைத்த கையோடு ஒரு பூவும் என் கை அணைப்பில் வந்து சேரும் என்றால் எத்தனை இடி வாங்கவும் நான் தயார்தான் என்று அழகாய் சிரித்தான் அகரன். அவனை அடையாளம் கண்டு கொண்டவள், நேற்று வரை பஜாரியாய் தெரிந்தவள் இன்று மட்டும் என்ன திடீரென்று பூ போல் தெரிகின்றேனாம் பொறுக்கி என்று மனதில் தன் இஷ்டப்படி வசைப்பாடியவள், உங்கள் கண் என்ன பிடரியில் உள்ளதா? முன் ஆள் வருவது தெரியவில்லை என்று முறைத்துக் கொண்டே அவன் கைப்பட்ட இடமே அசுத்தமடைந்தது போல தன் கைக்குட்டை கொண்டு துடைத்துக் கொண்டே, எப்போது வாய்ப்பு கிடைக்கும் தொடலாம் என்று இதற்கென்றே அலையும் ஜென்மம் என்று அவன் காதுபடவே முணுமுணுத்தாள் சுஹீரா. தன்னை கவர்ந்த கோப பார்வையை மனதில் சேகரித்தபடி இருந்தவன் யாரோ என்று எண்ணி மன்னிப்பு கேட்டவள், தான் என்று தெரிந்ததும் தீண்டத்தகாதவன் கைப்பட்டது போல துடைக்கின்றாள். இதில் வாய்க்குள்ளேயே முணுமுணுப்பு வேறு என்று நினைத்தவனுக்கு தன்னை அப்படி நினைத்தவள் மீது மட்டும் கோபம் கொள்ள முடியவில்லை. மேலும் அவள் செய்கையை ரசிக்கத்தான் தோன்றியது. அவளின் செயலில் தன்னுடன் சண்டையிட்டவன் உடமை கூட தன் மீது படக்கூடாது என்று பார்த்து பார்த்து ஒதுங்கி செல்லும் சிறுபிள்ளைத்தனம் தெரிய தன்னை மறந்து அவள் செயலை ரசித்துக் கொண்டு இருந்தான் அகரன். அவளை காதலிக்க வைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தில் திட்டம் போட்டு வந்ததையெல்லாம் மறந்து தன் மனம் கவர்ந்த பார்வையை மீண்டும் ரசிக்க அவளை சீண்டும் எண்ணம் தோன்றியது. ஹலோ, உன் திமிரை என்னிடம் காட்டாதே. இது ஜாகிங் செல்லும் வழி. இங்கு நீ சைக்கிள் ஓட்டி வந்ததே தவறு. இதில் வேகமாக வந்து என் கால்களை பதம் பார்த்துவிட்டு பேச்சு வேறு என்று அகரனும் பொய்க்கோபம் காட்டிட, அவன் எதிர்பார்த்தது போல அவளும் கோபமாய் முறைத்து அவன் தன்னை ஒருமையில் அழைத்தது உரைக்க, இவனுக்கென்ன மரியாதை கொடுத்து அவளும் ஒருமையில் பேசத் துவங்கினாள். என்ன திமிரா? அன்று டான் பஜாரி என்று மோசமாய் பேசினாய், இன்று என்னவோ திமிர் பிடித்தவள் என்கிறாய். நான் யார் என்று தெரியுமா என்று சுஹீரா கோபமாய் பேசிட, ஏன் உனக்கே நீ யார் என்று தெரியவில்லையா? மறந்துவிட்டதா என்று அகரன் அதையும் கேலி செய்தான். அடடா, என்ன ஒரு நகைச்சுவை உணர்வு! சிரித்து சிரித்து வாய் வலிக்கின்றது என்று உதட்டை சுளித்து பதில் தந்தாள் சுஹீரா. காலை குளிருக்கு பனியில் நனைந்த ரோஜாவைப் போல கொஞ்சம் சிவந்தும் இதழ் ஈரம் காய்ந்து கொஞ்சம் வறண்டும் இருந்த இதழ் அவனுக்கு என்னென்னவோ எண்ணத்தை தர, அந்த வறண்ட இதழை தன் இதழ் கொண்டு நனைக்க துடித்த மனதை பெரும் பாடுபட்டு அடக்கிக் கொண்டான். என்னிடம் இன்னும் நிறைய உணர்வுகள் இருக்கின்றது, பார்க்கின்றாயா என்று அவள் இதழிலிருந்து பார்வையை விலக்காமல் கூறினான் அகரன். என்ன என்று
கோபத்தில் வார்த்தை வராமல் தடுமாறியவள் துடிக்கும் உதடுகளை பற்களால் அழுத்தி அதன் நடுக்கத்தை குறைத்துக் கொண்டு முகம் சிவக்க நின்றாள் சுஹீரா. அவள் வார்த்தையின்றி திணறுவது கூட அழகாய் தோன்ற அவள் புறம் ஒரு எட்டு வைத்து கன்னத்தை மென்மையாய் வருடியவன், வார்த்தை வரவில்லை என்றால் விட்டுவிடு. அதற்கு எதற்கு இந்த அழகான உதட்டிற்கு தண்டனை தருகின்றாய் என்று அவள் பற்களிடமிருந்து உதடுகளுக்கு விடுதலை பெற்று தந்தான். ஏற்கனவே வறண்டு இருந்தது. பற்களில் கடிபடவும் காயம் பட்டு ஒரு சொட்டு ரத்தம் துளிர்த்தது. தன் கைக்குட்டை கொண்டு மெதுவாய் துடைத்தவன் அவள் அமைதியாய் இருப்பதை சாதகமாய் நினைத்து இன்னும் அவள் புறம் நெருங்கி, ஈரமில்லாமல் தவிக்கும் உன் இதழுக்கு என் இதழ் முத்தமிட்டு நனைத்திட ஆணையிட்டு இரக்கமே இல்லாமல் நச்சரிக்கிறது என் இதயம் என்று அகரன் கூறவும், இவனிடம் அமைதியாய் இருப்பதே தவறு என்று புரிந்திட, என் அப்பா யார் என்று தெரிந்தால் என்னிடம் இப்படி வம்பு செய்து கொண்டு இருக்க மாட்டாய். என் அப்பா போலீஸ் கமிஷனர், என் அண்ணன் அசிஸ்டன்ட் கமிஷனர். என்னிடம் இப்படி பேசியது தெரிந்தால் உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ளே தள்ளி விடுவார்கள். உயிர் மீது ஆசை இருந்தால் திரும்பி பார்க்காமல் ஓடிவிடு என்று சுஹீரா மிரட்ட, அவள் தலை முதல் கால் வரை ஒரு பார்வை பார்த்தவன், உன்னை பற்றி எல்லா விபரமும் தெரிந்த பின்புதான் உன்னிடம் நெருங்கவே செய்கிறேன். என்னிடமே உன் வேலையை காட்டுகிறாயா? அவள் சொன்ன பொய்களும் எங்கு அது தெரிந்துவிடுமோ என்று அவள் விரைப்பாய் நின்ற தோரணையும் கண்ட அகரனுக்கு சிரிப்பினை அடக்குவது பெரும் பாடாய் போனது. இதற்கு மேலும் முடியாது என்று தோன்ற வாய் விட்டு சிரிக்க துவங்கினான். அகரன் பார்வையில் உடல் குறுகுறுக்க அதை மறைக்க விரைப்பாய் நின்றவள் அவன் சிரிக்கவும் கோபம் தலைக்கேறியது. என்ன, பயத்தில் பைத்தியம் பிடித்து விட்டதா? உன்னிடம்தான் சொல்கிறேன், புரிகின்றதா? பாவம், பிழைத்து போகட்டும் என்று இரக்கம் காட்டினால் உனக்கு கேலியாய் தெரிகிறதா என்று சுஹீராவும் கோபமாய் பேச, அங்கும் இங்குமாய் நின்று வேடிக்கை பார்த்தவர்கள் அருகில் வந்து அகரனை முற்றுகையிட்டனர். ரோட்டில் ஒரு பெண் தனியாக செல்லக்கூடாதே, வம்பு செய்ய வந்து விடுவீர்கள் என்று அகரனை கோபமாய் நெருங்க சுஹீராவிற்கு கழிவிரக்கம் ஏற்பட்டது. வேகமாய் வந்து மோதியதும் இல்லாமல் அவன் மீது இருந்த பழைய கோபத்தில் கத்தி கூட்டத்தை கூட்டியது தவறு. அதைவிட இன்றும் ஏதும் வம்பு செய்து கொண்டு வந்தால் அம்மா சும்மா இருக்க மாட்டார்கள். அதற்காகவாது இவனை காப்பாற்ற வேண்டும் என்று தோன்ற அகரன் முன் சென்று அவனை யாரும் நெருங்காமல் மறைத்து நின்றவள், இவர் எனக்கு தெரிந்த ஆள்தான், எனக்கு உதவ முன் வந்ததற்கு ரொம்ப நன்றி என்று கூறவும், இந்த காலத்து பெண்களிடம் இது ஒரு பிரச்சனை, தன்னிடம் வம்பு செய்பவனுக்கும் இரக்கம் காட்டிக்கொண்டு என்று தங்களுக்குள் முணுமுணுத்தபடி கூட்டம் கலைந்து சென்றது. உனக்கு தெரிந்த ஆளா இல்ல உன் ஆளா என்பதை தெளிவாய் சொல்லி இருந்தால் எனக்கு இன்னும் நிம்மதியாய் இருக்கும் என்று அகரன் குரல் மிக அருகில் கேட்க, சட்டென்று திரும்பியவள் முகம் அருகே நெருக்கமாய் குனிந்து நின்றவன் கண்களில் வெற்றி புன்னகை இருந்தது. அவனிடமிருந்து தூரம் விலகி சென்றாள் சுஹீரா. என்ன உளறுகின்றாய்? பாவம் பார்த்து அவர்களிடமிருந்து காப்பாற்றியது என் தவறு. உனக்கு வாய்க்கொழுப்பு ரொம்ப அதிகம் போல. உனக்கெல்லாம் காலில் அடிபட்டிருக்க கூடாது, வாயிலே 4 கொடுத்து வாய்க்கொழுப்பை குறைத்திருக்க வேண்டும் என்று கூறி அவன் பிடியிலிருந்து தன் சைக்கிளை விடுவித்துக் கொள்ள முயன்றாள் சுஹீரா. அவள் வார்த்தையில் இதுவரை அவளை ரகசியமாய் ரசித்துக் கொண்டு இருந்த கண்கள் மெதுவாய் கோபத்தை காட்ட அகரனின் இயல்பு குணம் வெளிப்படத் துவங்கியது. அவ்வளவு எளிதில் அவளை விட்டுவிட மனமின்றி சைக்கிளை இறுக பற்றி கொண்டான். உதட்டில் பொய்யாய் புன்னகை பூசிக்கொண்டு, வாயிலேயே என்ன தரப்போகின்றாய் என்று ஏளனமாய் ஒற்றை புருவம் உயர்த்தி அகரன் வினவ, அவன் கேட்ட கேள்வியும் ஏளனப் பார்வையும் அவன் எண்ணத்தை பிரதிபலிக்க சுஹீரா கொதிநிலைக்கே சென்று விட்டாள். இம்முறை நேராக திட்டத் துவங்கினாள். பொறுக்கி, என்ன திமிராய் பேசுகிறாய்? அன்று அவனுக்கு கொடுத்த அடியை பார்த்து கொண்டுதானே இருந்தாய், மறந்து விட்டதா
இல்லை என் முறையில் ஞாபகப்படுத்த வேண்டுமா என்று ஓங்கியவளின் கரம் பற்றி தடுத்தவன் அகரன். நான் என்ன அவனைப் போல நீ அடிக்க கன்னத்தை காட்டிக்கொண்டு இருப்பேன் என்று நினைத்தாயா? நீ என்ன கொடுத்தாலும் அதை 2 மடங்கு திருப்பி தர எனக்கு தெரியும் என்று அவன் பற்றி இருந்த தளிர்கரங்களை ஒருமுறை அழுத்திவிட்டு பின்பு விடுவித்தான். குட்டிமா என்ற குரல் கேட்டு திரும்பியவள் அங்கு தந்தையும் தமையனும் நிற்க கண்டு அவர்களை நெருங்கி சென்று, இவ்வளவு நேரம் எங்கு போனீர்கள்? இதோ இவன்தான் அன்று என்னை என்று சுஹீரா கூறி முடிக்கும் முன், எவன், எங்கு என்று என சுகந்தன் கேலி செய்யவும் திரும்பி பார்த்தாள். அங்கு அவன் இல்லை. அப்பா அண்ணனை பார்த்ததும் பயந்து ஓடிவிட்டான் போல. அவர்களை போலீஸ் என்று சொன்ன பொய்யை நம்பிவிட்டான். பயந்தாங்கோழி, இனி நான் இருக்கும் திசைக்கே வரமாட்டான் என்று அகரனை தவறாய் கணித்தவள், போய் தொலைகிறான் என்று அதோடு அவன் நினைவை விட்டு தள்ளி தன் அண்ணன் புறம் திரும்பினாள் சுஹீரா. உன்னுடனெல்லாம் போட்டிக்கு வந்தேன் பார், என்னை சொல்ல வேண்டும். சோம்பேறி, நான் ஒருத்தியாய் ஒத்தையாய் பைத்தியம் போல ரோட்டில் சுற்றி கொண்டு இருக்கிறேன். நீ என்னவென்றால் ஆடி அசைந்து தேர் போல வருகிறாய். உனக்கெல்லாம் ஒரு கல்யாணத்திற்கு பத்திரிகை வைத்தால் அவர்களுக்கு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளையின் காது குத்துக்கு தான் போவாய் போல. அப்பா ப்ளீஸ், இவனுக்கு திருமண ஏற்பாடு செய்யும் போது 1 வாரத்திற்கு முன்பே இவனை மண்டபத்தில் வைத்து பூட்டி வையுங்கள். இல்லை, இவன் கிளம்பி வருவதற்குள் அண்ணி அரை கிழவி ஆய்விடுவார்கள். அப்புறம் 60ஆம் கல்யாணம் தான் செய்ய வேண்டும் என்று சுஹீரா கூற, ஏய் வாயாடி, என்ன விட்டா ஓவரா பேசுகிற? நானும் உன் பின்னால் தான் வந்து கொண்டிருந்தேன். கொஞ்சம் ஸ்லோவாய் வந்தேன். அப்பா தனியா வருவார் இல்லையா என்று அக்கறையாய் கூறி சுகந்தன் மழுப்பினான். என்ன புதிதாய் கதை விடுகிறாய்? நாம் வழக்கமாய் வைக்கும் ரேஸ் தானே. அப்போதெல்லாம் வராத அக்கறை இன்று என்ன? அது மட்டும் இல்லை, நீ வந்த வேகத்தை ஸ்லோ என்று சொல்ல மாட்டார்கள் என் அன்பு அண்ணா, ஆமை வேகம் என்று சொல்லுவார்கள். அந்த ஆமையாவது முயலை வென்றதாய் கதையேனும் உண்டு. ஆனால் இந்த ஆமை அண்ணன் இந்த முயல் தங்கையை வென்றதாய் சரித்திரமே இல்லை என்று கேலி செய்ய, என்ன பாவம், சிறு பெண் என்று பாவம் பார்த்துவிட்டால் ஓவராய் பேசுகிறாய். இன்று அப்பா மட்டும் தடுக்கவில்லை என்றால் உன்னை ஜெயித்திருப்பேன் என்று ஜம்பம் காட்டினான் சுகந்தன். ஆமாம் ஆமாம், ஜெயித்திருப்பாய் உன் கனவில். நான் கூட சைக்கிள் ரேஸ் என்று சொன்னதை ஸ்லோ ரேஸ் என்று நினைத்து கொண்டு நின்ற இடத்திலேயே ஓட்டிக்கொண்டு இருக்கிறாயோ என்று நினைத்து விட்டேன். நீ அசடு என்று தெரியும், ஆனால் இந்த அளவிற்கு வடிகட்டின அசடு என்று தெரியாதே. இனி உன்னை வைத்து என்ன செய்வது என்று தவித்து போனேன் என்று விடாமல் தன் அண்ணனை ஓட்ட, சுகந்தனோ துணைக்கு தந்தையை அழைத்தான். என்ன ஆயிற்று என் குட்டிமாக்கு? இன்று இந்த காட்டு காட்டுகிறாள். யார் மீது இவ்வளவு கோபம்? பாவம் அண்ணன், விட்டுடுறா என்று சமாதான தூது வந்தார் மகேஸ்வரன். நான் தான் கொஞ்சம் வியாபார விஷயம் பேச வேண்டும் என்று நிறுத்தி வைத்து விட்டேன் என்று சமாதானம் பேசி தன் காதில் கை வைத்து மன்னிப்பு வேண்டினார் அவர். இதில் நீங்களும் கூட்டா? என்னிடம் பேசாதீர்கள். அதை நான் பந்தயத்தை துவங்கும் போதே சொல்லி இருக்கலாம் இல்லையா? நானும் சென்று இருக்க மாட்டேன். பின்னாடியே இந்த மக்கு வருவான் என்று மட்டி போல வேகமாய் சென்று கொண்டு இருந்தேன். இதில் இவன் வருகிறானா என்று பின்புறம் பார்த்து கொண்டே வந்ததில் ஒரு நாய் மீது மோதிவிட்டேன் எனவும் மகேஸ்வரன் துடிதுடித்து போனார். என்னடாமா சொல்ற? உனக்கொன்னும் காயம் இல்லையே என்றவர், அவள் எனக்கொன்றும் இல்லை அப்பா என்று அவள் பதிலில் திருப்தி அடையாமல் தன் மகளின் தலை முதல் கால் வரை ஆராய்ச்சி பார்த்து பார்த்து பின்பே நிம்மதி அடைந்தார். இவளுக்கு என்ன வந்துவிடப் போகிறது? அந்த நாயின் நிலைதான் பாவம் என்று பாவமாய் உச்சு கொட்டி தலையில் கொட்டு வாங்கி கொண்டான் சுகந்தன். அதற்கு ஒன்றுமில்லை, நீ கண்ட நாய்க்கும் கருணை காட்டாதே. அது அடி வாங்க வேண்டிய வெறிநாய்தான். அலட்சியமாய் தோள் குலுக்கி கண் மறைத்த கூந்தல் முடியை ஒரு விரல் கொண்டு ஒதுக்கியபடி சலுகையாய் தந்தை தோள் சாய்ந்து கொண்டவளை ஒரு ஜோடி விழிகள் வெறியுடன் வெறித்து கொண்டு இருந்தது. மகேஸ்வரன் வருவதைக் கண்ட அகரன் அவர் கவனிக்கும் முன் தன் காரில் சென்று அமர்ந்து கொண்டு அங்கு நடப்பதை வேடிக்கை பார்க்க துவங்கினான்.
சுஹீராவைக் கண்டு மனதில் ஏற்படும் சிறு சலனமும் மகேஸ்வரன் புன்னகையில் மறைய பகை மட்டும் மனதை நிறைத்திருந்தது. சுஹீராவிற்கு ஒன்று என்றால் அவளை விட 2 மடங்கு வலியில் துடித்த மகேஸ்வரனைக் கண்டு தன் திட்டம் எந்த அளவிற்கு வெற்றி பெறும் என்று தெளிவாய் புரிந்தது. இந்த வழியில் மட்டுமேதான் தான் அனுபவித்த வலியை விட 2 மடங்கு வலியை திருப்பிக் கொடுக்க முடியும். எந்த சூழ்நிலையிலும் இந்த திட்டத்தை கைவிடக்கூடாது என்று முடிவெடுத்தான் அகரன். சுஹீரா தன்னை நாய் என்று குறிப்பிட்ட வந்த கோபத்தை தன்முன் இருந்த ஸ்டியரிங் வீலை இறுகப் பற்றி அடக்க முயன்றவன் அடுத்து அவள் கூறிய வெறிநாய் என்ற வார்த்தையில் உண்மையில் வெறி பிடித்த மனித மிருகமாய் மாறிப்போனான். உன் அப்பா செய்த தவறுக்கு ஏதும் அறியாத உன் வாழ்வை பணயம் வைக்கிறேன். என் திட்டத்தில் நீயும் அதிகம் பாதிக்கப்படுவாய் என்று சிறு நெருடல் இருந்தது. சுகி, இன்று உன் பேச்சில் நீ மகேஸ்வரன் வாரிசு என்று தெளிவாய் நிரூபித்து விட்டாய். இனி எந்த நெருடலும் இல்லாமல் என் வேலையை காட்டுகிறேன். இந்த வெறி பிடித்த மனிதன் வெறி பிடித்த நாயை விட மோசமானவன். உன் வாழ்க்கையையே ஒன்றும் இல்லாமல் குதறி எடுக்கப் போகின்றேன். பொறுத்திருந்து பார். உன் அப்பாவிற்கு மட்டுமில்லை, உன் ஆணவத்திற்கும் சேர்த்து அடி கொடுக்கப் போகிறேன். உன்னை என் காலடியில் அடிமையாய் வைத்து காட்டுகிறேன் என்று தனக்குள் தீர்மானம் எடுத்துக்கொண்டான் அகரன். ஒருவன் கோபத்தில் எடுக்கும் முடிவு என்றும் சரியானதாக இருக்க வாய்ப்பு இல்லை. கோபம் நம் மூளையை மறைக்கும் போது நம் மனம் சொல்வது கூட மூளை கேட்காது. தன் எண்ணம் மட்டுமே சரி என்று ஒரு தலையாய் முடிவெடுக்கும். என்ன படித்து எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் ஒருவனுக்கு தன் கோபத்தை கட்டுப்படுத்த தெரியவில்லை என்றால் அவன் முடிவு தவறாய்தான் போகும் என்று அகரன் இன்னும் உணரவில்லை. ஆணவத்தில் அலைந்தேன் நானடி, உன் அரை நொடி பார்வையில் சறுக்கி விழுந்தேன் ஏனடி. எதிலும் நிலையான முடிவில் இருப்பவனை நிலை தடுமாற செய்கிறது உன் நினைவுகள். கோபமாய் வீட்டினுள் நுழைந்தவனை புன்னகையுடன் எதிர்கொண்ட அதிகா, கரண், என்ன இன்று இவ்வளவு நேரம்? ஏன் முகமெல்லாம் வாடி உள்ளது? சூடாய் குடிக்க டீ கொண்டு வரவா என்றவளை என் அறைக்கு கொண்டு வா என்று உத்தரவிட்டு தன் அறைக்கு சென்றான் அகரன். அகரன் கூறி சென்றதும் நேராய் தன் தாயை தேடி ஓடினாள் அதிகா. மகள் தலை தெறிக்க ஓடி வருவதைக் கண்ட கலையரசி, என்ன வழக்கம் போல எனக்கு என் அம்மா செய்வார்கள், ஆட்டுக்குட்டி செய்வார்கள் என்றான், அதுதானே என்று இதைத் தவிர ஒன்றும் நடக்க வாய்ப்பில்லை என்று தெரிந்த முகபாவனையில் கலையரசி கூறவும், அதுதான் இல்லை அம்மா, என்னை அவன் அறைக்கு கொண்டு வர சொன்னான் என்று கூறிய அதிகாவை விசித்திரமாய் பார்த்தார். அவள் அன்னை, சூரியனே திசை மாறி உதித்தது போல அவனே கொண்டு வர சொன்ன பிறகு நீ இங்கு வந்து என்னிடம் வெட்டியாய் பேசிக்கொண்டு இருக்கிறாய். என்ன பிள்ளையோ, இதோ பிடி, கொண்டு போய் கொடு என்று டீ கப்பை கையில் கொடுத்தார் கலையரசி. மகள் தயங்கி நிற்பதைக் கண்டு இன்னும் என்ன என்று கடுகடுத்தார். அம்மா, உனக்கே கரண் குணம் தெரியும். எப்போது நன்றாக பேசுவான், எப்போது முகம் காட்டுவான் என்றே தெரியாது. அன்று கூட எப்படி பேசினான் என்று பார்த்தீர்கள் தானே? எனக்கு பயமாய் இருக்கிறது. நான் போகவில்லை, நீங்களே கொடுத்து வாருங்கள் எனவும் மகளை எரித்து விடுவது போல பார்த்தார் கலையரசி. அதிகா பயத்தில் கண்களில் கண்ணீருடன் நிற்கவும் கொஞ்சம் சமாதானமானவர், அதி, அம்மாவை பார், மாப்பிள்ளைக்கு உன்னை உண்மையில் பிடிக்கும். இந்த யமுனா செய்யும் சதி வேலைகள்தான் அவர் உன்னை நெருங்காமல் இருப்பது. நேற்று கூட உன்னை அழைத்து கொண்டு செல்லச் சொன்னதும் சந்தோஷமாய் சரி என்று கிளம்பினார். ஆனால் அதற்குள் அவன் அம்மா வந்து அவனுக்கு வேறு நிறைய வேலை உள்ளது என்று கூறி அனுப்பி வைத்து விட்டாள். அவன் அம்மாவிற்காகத்தான் உன் மீது இருக்கும் அன்பை வெளிக்காட்டாமல் இருக்கிறான் என்று வாய் நிறைய பொய்யை அள்ளி தெளித்து தன் மகளின் மனதை மாற்றினார் கலையரசி. உண்மையில் கரணுக்கு என்னை பிடிக்குமா? அப்படியென்றால் சரி என்று சொல்லிச் சென்ற மகளை இன்னும் மனிதர்கள் எப்படி
அவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று புரியாமல் இருக்கின்றாளே. எல்லாம் நாம் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டியுள்ளது. என் காலத்திற்கு பிறகு இவள் நிலை என்ன? இப்போது அகரன் மனம் கோணாமல் நடந்து கொள்வாளோ என்று கவலை படிந்த முகத்துடன் அவளை அறியாமல் பின்தொடர்ந்தார் கலையரசி. ஜன்னல் வழி வெளியே பார்த்து கொண்டு இருந்த அகரன் அதிகா வருவதைக் கண்டு அவளிடம் நெருங்கி கையில் இருந்த டீ கப்பை வாங்கி கீழே வைத்தவன் அவள் கரம் பற்றி அவனின் வழக்கமான ஆளை மயக்கும் புன்னகை ஒன்றை செய்து மெதுவாய் அவள் கன்னம் தீண்டினான். முதலில் நடப்பது விளங்காமல் நின்றவள் அவன் தீண்டலில் அந்நிய தன்மை உணர்ந்து இது சரியில்லை என்று மனம் உரைக்க குழப்பமாய் அவன் முகம் நோக்கினாள். அவன் கவனமும் எங்கோ இருக்க கண்டு மேலும் குழம்பியவளாய் கரண் என்று அவன் பெயரை அழுத்தமாய் உச்சரித்தாள் அதிகா. அடுத்த நொடி அவளிடம் இருந்து விலகியவன், டீ கொடுக்கத்தானே வந்தாய், இன்னும் என்ன இங்கு வேலை, கிளம்பு என்று அதட்டவும் நடப்பது விளங்காமல் வெளியே வந்தாள் அதிகா. அங்கு நடந்தவற்றை அரை வாசல் வழி ஒளிந்திருந்து பார்த்து கொண்டிருந்த கலையரசி அகரன் சொன்னதும் வெளியேறிய மகளின் புத்திசாலித்தனத்தை நினைத்து தலையில் அடித்துக் கொண்டார். குழப்பத்துடன் வெளியே வந்தவளை கைப்பற்றி தனியே அழைத்து சென்று, ஏண்டி, அவன்தான் போகச் சொன்னால் நீயும் உடனே கிளம்பி வந்து விடுவதா? இன்னும் கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்து உங்கள் திருமணத்தை உறுதி செய்து இருக்க வேண்டாம் என்று கடிந்து கொண்டார் கலையரசி. கரண் போகச் சொன்னதற்கு பிறகும் அங்கு நின்று கொண்டு அவனிடம் வாங்கி கட்டிக்கொள்ள சொல்கிறீர்களா? அன்று அவனிடம் வாங்கிய திட்டுகளால் இன்னும் தூக்கம் வராமல் அலைந்து கொண்டிருக்கிறேன் என்று அதிகா புலம்ப, அவன் திட்டியதை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு. நான் சொன்னது உண்மைதானே? மாப்பிள்ளைக்கு உன்னை பிடித்துள்ளது என்று கலையரசி ஆர்வமாய் கேட்க, அதுதான் எனக்கும் குழப்பமாய் இருக்கிறது. என்றும் இல்லாமல் இன்று பக்கத்தில் வந்தான். திடீரென்று வெளியே போக சொல்லி கத்துகிறான். இவனை புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்று மீண்டும் அதிகா தன் புலம்பலை துவங்கினாள். நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அவன் அம்மாவிற்காக பார்க்கிறான். மாப்பிள்ளைக்கும் உன்னை பிடித்துள்ளது, தெளிவாய் தெரிந்துவிட்டது. இனியும் காலம் தாழ்த்தாமல் உன் மாமாவிடம் பேசி உங்கள் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டியதுதான் என்று கலையரசி கூற, எனக்கு இப்போதைக்கு திருமணம் வேண்டாம், என் படிப்பு முடியட்டும், மற்றதை பற்றி பேசிக்கொள்ளலாம் என்று அதிகா மறுக்க, பொடி முட்டாள், உன் காலம் முழுவதும் செல்வாக்குடன் குறையாக செல்வத்துடனும் வாழ வழி சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். நீ என்னவென்றால் ஒன்றுக்கும் ஆகாத படிப்பை பிடித்து தொங்கிக் கொண்டு இருக்கிறாய் எனவும் அதிகாவிற்கு கோபம் வந்தது. இந்த காலத்தில் படிப்பு இல்லாதவர்கள் மதிப்பு இல்லாதவர்களுக்கு சமம். ஒருவரை முதலில் சந்தித்ததும் எல்லோரும் கேட்கும், பொதுவாய் கேட்கும் முதல் கேள்வி, என்ன படித்திருக்கிறீர்கள் என்றுதான். நீங்களும் தாத்தா படிக்க வைக்கும் போதே காதல் கத்திரிக்காய் என்று படிப்பை கோட்டை விடாமல் இருந்திருந்தால் அப்பா காலத்திற்கு பிறகு யார் கையையும் எதிர்பார்க்காமல் சுயமாய் கௌரவமாய் வாழ்ந்திருக்கலாம். இப்படி அடுத்தவரிடம் கையேந்தி நிற்கும் நிலை நமக்கு வந்து இருக்காது என்று உண்மையை கூறினாள் அதிகா. மகளே என்றாலும் தன்னை எதிர்த்து தன் நிலையை கேலி செய்தது பொறுக்காமல் தன் கோபத்தின் வெளிப்பாடாக அவள் கன்னத்தில் அரையாய் இறக்கியவர், என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது? இந்த வீட்டில் இளவரசியாக வலம் வந்தவள் இன்று வாழ வகையற்று கையேந்தி நிற்க காரணமே உன் மாமாவும் அவர் மனைவியும் மகனும் தான். படிப்பின் சிறப்பை பற்றி எனக்கு பாடம் எடுத்தது போதும். நான் சொல்வதை கேட்டு மட்டும் நீ நடந்து கொள். உங்கள் திருமணம் மூலம்தான் நான் இழந்த அனைத்தையும் பெற முடியும். கூடிய சீக்கிரம் உன் மாமாவிடம் பேச வேண்டிய விதமாக பேசி உங்கள் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன். எதையும் சொதப்பாமல் வழக்கம் போல் தலையாட்டுகிறாய், புரிகிறதா என்று எச்சரித்துவிட்டு சென்றார் கலையரசி. கரணும் என்னை விரும்புவதாய் நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் அது எந்த அளவிற்கு உண்மை என்று எனக்கு புரியவில்லை. உங்கள் விருப்பப்படி இந்த திருமணம் நடந்தால் அது உங்கள் கனவை நிறைவேற்ற வழியாய் இருக்குமே தவிர
நீங்கள் எதிர்பார்ப்பது போல் என் வாழ்வு நிம்மதியாய் இருக்கும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. கரண் மனதில் எனக்கு இடமில்லை என்பது எனக்கு புரிந்துவிட்டது. கரண் கண்களில் நான் கண்டது காதல் இல்லை, ஏதோ ஒன்றை அறிந்து கொள்ளும் ஆவல் மட்டுமே. அவரின் குழப்பத்திற்கு தெளிவு கிடைக்கவும் என்னை துரத்துகிறார் என்று அகரனின் எண்ணம் என்ன என்று சரியாய் யூகித்தவள் தன் அன்னையின் குணமறிந்து தன் யூகங்களை தன் மனதோடு மறைத்துக் கொண்டாள் அதிகா. அதிகாவின் எண்ணம் சரியே. அகரன் ஒன்றை தெளிவுபடுத்திக் கொள்ளவே அவளை பயன்படுத்திக் கொண்டான். அதற்கான விடை தெரியவும் அவளை வெளியேற்றி மேலும் குழப்பத்தில் ஆழ்ந்தான். தன் நெருக்கம் பெண்களுக்கு சலனத்தை ஏற்படுத்துமா என்று அகரன் அறிய விரும்பினான். அதற்கு விடை ஆம் என்று கிடைக்க, ஒருவேளை அவளுடன் ஏற்பட்ட முதல் மோதலின் காரணமாக வெறுக்கிறாளா? அப்படியென்றால் இந்த அதிகாவை பலமுறை இதைவிட மோசமாக திட்டியுள்ளேன். இருந்தும் நான் நெருங்கியதும் அவள் சலனப்படத்தானே செய்தாள். ஆனால் இந்த சுகி மட்டும் ஏன் என்னை விட்டு விலகி நிற்கிறாள் என்று விடை தெரியாமல் குழம்பி போனான் அகரன். இதுவரை எந்த பெண்ணிடமும் தானாக நெருங்கியது இல்லை. எந்த பெண்ணின் நெருக்கத்திலும் இருக்குமிடம் சூழ்நிலை மறந்து என்னை மறந்து தடுமாறியதும் இல்லை. அவளை நெருங்கும் போது என்னையே மறந்து விடுகிறேன். என்னை மறந்து நிற்கும் எனக்கு அவள் வார்த்தைகளால் என் தடுமாற்றத்தை உணர்த்தி நான் செய்ய துடிக்கும் காரியத்தை நினைவுபடுத்துகிறாள். அதற்கு அவளுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். அதற்காக அவளின் மோசமான வார்த்தைகளுக்கான தண்டனையும் தராமல் விடமாட்டேன். வெகுநேரம் அவளின் சிந்தனையில் இருந்தவன் அவள் நெருக்கம் தந்த இதத்தில் அவன் உடையில் அவள் மனம் நுகர்ந்து மீண்டும் மீண்டும் அவள் அருகாமை வேண்டும் என்று மனம் விரும்ப, தன் எண்ணத்தின் தீவிரத்தை கண்டவனுக்கு தன்மீதே கோபம் வர துவங்கியது. ஒரு புறம் பழிவாங்க துடிக்கும் மனது, மறுபுறம் அவள் முகம் காண தவிக்கும் மனது. இரண்டின் நடுவில் சிக்கிக் கொண்டு தவித்தான் அகரன். ஷவரில் நின்று வெகுநேரம் யோசித்தும் விடை தெரியாமல் தன் உணர்வுகளையும் கோபத்தையும் ஆற்றாமையையும் தன்னை நினைத்து செல்லும் நீருடன் கரைத்துவிட முயன்று முடியாமல் போக, ஒன்று முழுதாய் பழிவாங்க வேண்டும், இல்லை பகை மறந்து அவர்களை மன்னித்து விலகிவிட வேண்டும். இதுதான் அவள் நினைவு தனக்கு வராமல் இருக்க ஒரே வழி என்று புரிய, அவளிடம் ஈர்க்கப்பட்ட இதயம் ஒரு பக்கம் அவன் இயல்பாய் கொண்ட ஆணவம், கோபம், கர்வம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அதிகத்தின் பக்கம் தீர்ப்பு வர ஒரு முடிவுடன் அலுவலகம் கிளம்பினான் அகரன். உள்ளே நுழையும் போதே, குகன் எங்கே, என் அறைக்கு வர சொல்லுங்கள் என்று கட்டளையுடன் கர்ஜித்து சென்றவனை பயத்துடன் பார்த்து கொண்டு இருந்தவர்கள், இன்று என்ன காலையிலேயே இவ்வளவு கோபமாய் இருக்கிறார்? குகனால் மட்டும்தான் இவரை சமாளிக்க முடியும் என்று அவனை தேடினால், அவனோ அப்போதுதான் அலுவலகம் உள்ளே நுழைந்து கொண்டு இருந்தான். எல்லோரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து நிற்க, ஒருவன் மட்டும் முன்வந்து அகரன் அழைத்ததை கூறவும், இவ்வளவுதானே, ஏன் இப்படி மிரண்டு போயிருக்கிறீர்கள்? அவர் கோபம் என்ன புதிதா என்று மாறாத புன்னகையுடன் கூற, இல்லை குகா, இன்னைக்கு செம்ம கடுப்பில் இருப்பார் போல, குரலே பயங்கரமாய் இருந்தது என்று அவனையும் பயமுறுத்த முயன்றார். இந்த பில்டப்புக்கு பயப்பட வேறு ஆளை பாரு என்று அசட்டையாக பதில் தந்துவிட்டு அகரன் முன் சென்று நின்றான் குகன். காலை வணக்கம் பாஸ், என்னை வரச் சொன்னீர்களே என்று வினவினான் குகன். குகனை கண்டதும், ஏன் இவ்வளவு நேரம் என்று மீண்டும் குரலை உயர்த்த, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாஸ், கோவிலுக்கு போகவில்லை என்று மட்டும் என் அம்மாவிற்கு தெரிந்தால் பணம் போனால் போகிறதென்று பஸ் ஏறி வந்து என் முதுகில் தோசை சுட்டு விடுவார்கள் என்று குகன் கூறி முடிக்கும் முன் அகரன் முகத்தில் மெலிதாய் புன்னகை எட்டி பார்த்தது. அதை கண்ட குகனோ, இப்படி சிரித்துக் கொண்டு இருக்கும் போது எவ்வளவு அழகாய் இருக்கிறது, அதை விட்டு கண்ணில் படுபவரை எல்லாம் வள்ளு வள்ளுன்னு மிரட்டி கொண்டு எனவும் மெலிதாய் தோன்றிய புன்னகை முழுதாய் மறைய, உனக்கும் என்னை பார்த்தால் நாய் போல் தெரிகிறதா? உனக்கு எந்த வகை நாய் போல் தெரிகிறேன் என்று
அகரன் மீண்டும் கோபத்தை கையில் எடுக்க, உனக்குமா என்றால் நமக்கு முன்னாடியே எவனோ சொல்லி வாங்கி கட்டிக்கொண்டான் போல. அங்கு காட்டியது போக மிச்சம் மீதி இருப்பதை என்னிடம் கொட்டப் போகிறாரா? இல்லை, அங்கு காட்ட முடியாததை சேர்த்து மொத்தமாய் நமக்கு படம் காட்டப் போகிறாரா? அதற்கு முன் நாமே முந்திக் கொண்டு ஒரு படத்தை ஓட்டிவிட வேண்டியதுதான் என்று மனதில் நினைத்தவன் அகரன் பேசத் துவங்கும் முன் முந்திக் கொண்டு, எங்க எங்க எடுங்கள் அந்த கட்டையை. இன்று நான் அடிக்கும் அடியில் இனி நாயை கூட நாய் என்று சொல்ல வாய் வரக்கூடாது என்று கோபமாய் வசனம் பேசினான் குகன். குகன் கூறிய விதத்தில் அகரனுக்கு தன்னை மீறி சிரிப்பு வந்தது. உன்னிடம் பேசிக்கொண்டு இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதையே மறந்து விடுகிறேன். முதலில் உட்கார் என்று அகரன் கூறவும், என்னை விடுங்கள். சிங்கம் கோபமாய் நிற்கும்போது அதன் முன் நிற்பது நல்லது இல்லை. எவ்வளவு தைரியம் இருந்தால் என் பாஸை பார்த்து அந்த வார்த்தை சொல்லி இருப்பார்கள். நீங்கள் சும்மாவா விட்டு வந்தீர்கள்? போங்க பாஸ், இன்னும் பச்சை பிள்ளையாகவே இருக்கிறீர்களே. அந்த இடத்திலேயே அவர்களை ஒரு கை பார்த்து கைமா பண்ணியிருக்க கூடாது? இப்போது ஒன்றும் கெட்டு போகவில்லை. ஆள் யார் என்று மட்டும் காட்டுங்கள். நமக்கு தெரிந்த ரவுடி ஒருத்தன் இருக்கின்றான், அவனை விட்டு ஆளையே தூக்கிடலாம் என்று குகன் கூற, அவளே பெரிய ரவுடி கேடிதான், அவளிடம் இதெல்லாம் செல்லாது. அவளை அடக்க வேறு வழி வைத்துள்ளேன் என்றான் அகரன். அவளா? ஒருவேளை இந்த அவள் பாஸின் அவர்களாக இருக்குமோ? எதற்கு வீணாய் யோசித்துக் கொண்டு அவரிடமே பிட்டை போட்டு பார்ப்போம் என்ற முடிவுடன், அண்ணியை எங்கு பார்த்தீர்கள் பாஸ் என்றவனை அனல் பார்வை பார்த்தபடி, என்ன சொன்னாய்? அண்ணியா என்று அகரன் வினவ, அகரன் பார்வையில் இருந்த அனல் குகனுக்குள் எச்சரிக்கை மணியடிக்க செய்தது. நான் அந்த கண்ணியை என்று சொன்னது உங்கள் காதில் அண்ணி என்று கேட்டிருக்கும் பாஸ் என்று ஒரு வழியாய் சமாளித்து, மேடமை எங்கு பார்த்தீர்கள் என்று இன்னும் சொல்லவே இல்லையே என்று அகரன் பேச இடமின்றி தன் கேள்விகளை கேட்டு அகரன் பதிலுக்கு காத்திருந்தான் குகன். காலையில் ஜாகிங் போகும்போது பார்த்தேன் என்று அகரன் பதில் தர, ஓ, நீங்கள் வழக்கமாய் செல்லும் வழியில் அவர்களும் ஜாகிங் வந்து உள்ளார்கள், அப்படித்தானே பாஸ்? அவர்களை திடீரென்று உங்கள் வழியில் பார்த்ததும் உங்களுக்கு எவ்வளவு ஷாக் ஆகி இருக்கும் என்று எனக்கு புரிகிறது பாஸ் என்று குரலில் எதையும் காட்டாமல் குகன் கூறிட, கையில் இருந்த ஃபைலை கவனமாய் கவனிப்பது போல அதை விட்டு பார்வையை விலக்காமலே, வழக்கமாய் செல்லும் வழி இல்லை, இன்று என்னவோ எனக்கு பீச் பக்கம் போக வேண்டும் என்று தோன்றியது, அதனால் போனேன். எதேச்சையாக பார்த்தேன். அவளை பார்த்ததில் எனக்கு எதற்கு ஷாக் அடிக்க வேண்டும்? நீ மொக்கை போடாமல் கொஞ்சம் அலுவல் வேலையையும் பார் என்று அசட்டையாக பதில் தந்துவிட்டு அமைதியாயிருந்தான் அகரன். அகரனின் அமைதியான பதிலே அவன் உரைத்த பொய்யை உணர்த்த, போகணும் போல இருந்ததா இல்லை அவர்களை பார்க்கணும் போல இருந்ததா யாருக்கு தெரியும் என்று மனதில் சிரித்துக்கொண்டு, அப்புறம் பாஸ், உங்களை பார்த்ததும் என்ன செய்தார்கள்? ஓடி வந்து உங்களிடம் பேசினார்கள் தானே என்று அது நிச்சயம் நடந்திருக்க வாய்ப்பில்லை என்று புரிந்தும் அகரன் வாயாலேயே நடந்ததை அறிய பொய்யாய் கேள்வி எழுப்பினான் குகன். குகன் கேள்வி காலையில் நடந்தது எல்லாம் மீண்டும் நினைவில் வர, அவளை அணைத்தது, இதழை ரசித்து கவிதை சொன்னது எல்லாம் வரிசையாய் தோன்ற அவளின் கடைசி வரியும் தெளிவாய் நினைவில் வந்து நின்றது. அகரனின் முகபாவனையை கவனித்துக் கொண்டு இருந்தவன் முதலில் மகிழ்ச்சியில் முகம் மலர, போக போக அது கருத்து சிரிப்பதைக் கண்டு ஏதோ தவறாய் நடந்திருப்பது புரிய, விடுங்கள் பாஸ், உங்கள் முதல் நாள் மோதலால் ஏதும் கோபமாய் நடந்து இருப்பார்கள். அவர்கள் மனம் மாறும் வரை காத்திருங்கள், அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று ஆறுதலாய் பேசத் துவங்கினான் குகன். குகன் வரிகளில் அகரன் எதை உணர்ந்தானோ கோபமாய் அவன் புறம் திரும்பி, அவளுக்காக காத்திருக்க நான் ஒன்றும் அவளை காதலிக்கவில்லை, மனம் மாற வாய்ப்பு தருவதற்கு அவளுடன் வாழப்போவதும் இல்லை. என்னை திட்டியவள் முன் நின்று நீ மாறும் வரை உனக்காக காத்திருப்பேன் என்று வசனம் பேச மடையனும் இல்லை. என்னை தேடி வந்து
என் காலில் விழ வைக்கிறேன் பார் என்று தீர்மான குரலில் அதற்கான திட்டத்தை கூறினான் அகரன். அகரன் திட்டத்தை முழுதாய் கேட்கும் முன்பே குகனுக்கு மூச்சு திணறி போனது. பாவம் பாஸ், இப்போது செய்திருப்பதே போதும், இன்னும் அவர்களை கஷ்டப்படுத்தாதீர்கள். ஒருவரின் பலத்துடன் மோத வேண்டும், பலவீனத்துடன் இல்லை. தயவு செய்து உங்கள் மனதை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று வேண்டுதலுடன் கேட்டுக்கொண்டான் குகன். அவளின் பலமும் அவள் குடும்பம்தான், பலவீனமும் அவள் குடும்பம்தான். எனவே அவள் பலவீனத்தோடு சேர்ந்து பிணைந்து உள்ள பலத்துடன் நான் மோதப்போகிறேன். பாவம் பார்க்க எனக்கு யார் அவள்? எந்த உறவும் இல்லை. நான் அவளை பழிவாங்க மட்டுமே பயன்படுத்தப் போகிறேன். பாவ புண்ணியம் பார்க்க நான் கடவுள் இல்லை என்று இரக்கமற்று அகரன் பதில் தந்தான். உங்களின் பழிவாங்கும் படலம் எல்லாம் முடிந்த பின் எனக்கு 1 வாரம் இல்லை 10 நாட்கள் விடுமுறை தாருங்கள் என்று குகன் கேட்க, ஏன், அவ்வளவு வேலை செய்து அலுத்து விட்டதா என்று அகரன் கேலியாய் சிரித்தான். இல்லை, ஒரு குடும்பத்திற்கும் அப்பாவி பெண்ணிற்கும் நடக்கும் அநியாயத்திற்கு உடந்தையாக இருப்பதால் என்னை மன்னித்து என் பாவங்களை போக்கும்படி என் குலதெய்வத்திடமும் ஊரில் உள்ள கோவில்களில் எல்லாம் பரிகாரம் செய்யப் போகிறேன். என் குடும்பம் நம்பி இருப்பது என்னை மட்டும்தான். இந்த பாவத்தினால் எனக்கும் ஏதாவது வந்தால் அவர்கள் பாவம் என்ன செய்வார்கள் என்று குகன் கேள்வியாய் நிறுத்த, குகன் வார்த்தையில் ஒரு நொடி கண்கள் சிவக்க விரைத்து நின்றவன் மறுநொடி சுதாரித்து, என்ன குகா, சென்டிமெண்டா பேசி என் மனதை காயப்படுத்த நினைக்கிறாயா? அதை வேறு எங்காவது வைத்துக்கொள், என்னிடம் நடக்காது. உன்னை யாரும் இந்த பாவத்தில் பங்கெடுத்துக் கொள்ள சொல்லவில்லை, இங்கிருந்து வேலை பார்க்கவும் சொல்லவில்லை. நீயாய் வந்து இங்குதான் வேலை பார்ப்பேன் என்று ஒற்றை காலில் நின்றாய். எல்லாம் மறந்துவிட்டதா? உன்னை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. தாராளமாய் உன் வேலையை விட்டு விலகி செல்லலாம் என்று கூறி குகன் முகம் காணாது வேறு புறம் திரும்பி நின்றான் அகரன். தன் கோபம் அகரன் மனத்தை மாற்றும் என்று நம்பிக்கையில் பேசியவன் அவன் விலகி சென்றதும் தாங்க முடியாமல் அகரனிடம் சென்று நெருங்கி அவன் கைகளை பற்றி கொண்டு, நன்றி மறப்பவன் நான் இல்லை, உங்களுக்காக எதையும் செய்வேன், இதையும் செய்வேன் என்று அகரன் சொன்ன வேலையை செய்ய ஒப்புதல் தந்தான் குகன். குகன் முகத்தில் இருந்த விரக்தியை கண்டவன் தன் எண்ணம் தவறென்று தனக்கே புரிய முகம் வாட மனதில் இருந்த வலியை வார்த்தையால் கூறினான் அகரன். எனக்கு மட்டும் அவளை காயப்படுத்த வேண்டும், கஷ்டம் கொடுக்க வேண்டும் என்று ஆசையா என்ன? காலையில் அவளை பார்த்ததும் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் சகஜமாய் பேசிதற்தான் நினைத்தேன். எனக்கு பழக்கமே இல்லாத காதல் மொழியில் பேசி கவிதை சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இருந்தும் அவள் என்னை நான் என்று அவமானப்படுத்தினாள். அவளுக்கு பாவம் பார்த்து அன்பாய் பேசிய எனக்கு கிடைத்த பட்டம் வெறிநாய். அவள் பார்வையில் அப்படியே இருந்துவிட்டு போகிறேன். அவள் என்னை எப்படி நினைத்தால் எனக்கென்ன என்று அவனை மீறியும் குரலில் வருத்தம் தெரிய அதனை கவனமாய் மறைத்துக் கொண்டு, எனக்கு அந்த மகேஸ்வரனை பழிவாங்க வேண்டும், அவ்வளவே என்று அகரன் முடிக்க குகனுக்கு தலையில் அடித்துக் கொள்ளலாம் போல இருந்தது. சும்மா பழி வாங்குவேன், பாப்கார்ன் சாப்பிடுவேன் என்று எப்போதும் ஒரே வசனத்தை சொல்லிக் கொண்டு ஒருவேளை திரும்ப திரும்ப சொல்லி தனக்கே ஞாபகப்படுத்திக் கொள்கிறாரோ? மகேஸ்வரனை பழிவாங்க முடிவெடுத்த போது வராத தடுமாற்றமும் கலக்கமும் அவர் மகளின் விஷயத்தில் வருவது ஏன் என்று இன்னுமா உங்களுக்கு புரியவில்லை? இதற்கு பெயர்தான் காதல். உங்கள் மனதில் காதல் வந்து பல மணி நேரம் ஆகிவிட்டது. சுகியிடம் பேசிய வசனமெல்லாம் கஷ்டப்பட்டு பேசியது இல்லை, உங்கள் மனதால் இஷ்டப்பட்டு பேசியது. அதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் உங்களை காயப்படுத்தியதால் வந்த கோபம்தான் இதென்று இன்னும் ஏன் உங்களுக்கு புரியவில்லை பாஸ்? ஆனால் நீங்கள் இப்போது செய்யப்போகும் காரியத்தில் அவர்களுக்கு உங்கள் மீது இருக்கும் கொஞ்சம் நஞ்ச நல்ல அபிப்பிராயமும் மொத்தமாய் அழிந்துவிடும். அதன்பின் காதல் மட்டும் எங்கிருந்து வரும்? இதை உங்களுக்கு எப்படி புரிய வைப்பேன் என்று தனக்குள் புலம்பிக் கொண்டான் குகன். பணம் இருந்தால் போதும், தான் செய்வதுதான் சரி
என்ற மனநிலையில் இருந்தான் அகரன். தனக்காக பின்னப்படும் சதிவலை பற்றி அறியாமல் தன் பணிகளை செய்து கொண்டு இருந்தாள் சுஹீரா. காதல் என்னை தீண்டும் என்று கனவிலும் கருதவில்லை. என் கனவிலும் நினைவிலும் நீயே கலந்திட இது காதல்தானா என்று குழம்பித் தவிக்கிறேன் ஏனடி. கர்வமாய் உன்னை கவர்ந்து உன்னை வீழ்த்திட நினைத்தேன் நானடி. உன் அளவில்லா திமிரில் திசை மாறி உன்னில் தொலைந்திட துடிக்கிறேன் ஏனடி. அகரன் சுஹீரா நினைவில் இருக்க அதே நேரம் அவளும் அகரன் நினைவில்தான் இருந்தாள். ஆனால் அவனைப் போல் இல்லாமல் கொஞ்சம் கோபமாய் வசை மழையில் குளிப்பாட்டிக் கொண்டு இருந்தாள். கல்லூரியில் தோழிகள் அவள் நிலை கண்டு கேலி செய்து கொண்டு இருந்தனர். என்னடி இன்றைக்கு நம் புலிக்குட்டி பூனைக்குட்டி போல பம்முகின்றது என்று அவள் இடையை ஒருவள் கிள்ளிட, உன்னிடம் எத்தனை முறை சொல்வது, கண்ட இடத்தில் கை தொட்டு பேசாதே என்று தன்னை தீண்டியவன் மீது காட்ட முடியாத கோபத்தை தன்னை சீண்டியவளிடம் சீறிக்கொண்டு இருந்தாள் சுஹீரா. என்ன பானு, அவள் குணம் தெரிந்ததுதானே, ஏன் அவளை வம்பு செய்து கொண்டிருக்கிறாய் என்று ஒருவள் வினவ, எப்போதும் கோபப்படுவாள்தான். ஆனால் இன்று கோபம் இல்லை, வெறுப்பு. கவனித்தாயா? இப்போது கூட பார், முகத்தை எப்படி வைத்துள்ளாள், அருவருப்பாய் என்று பானு கூறிட, மற்ற தோழிகளும் அதனை கவனித்து என்ன என்று விசாரித்தனர். எல்லாம் அந்த பொறுக்கிதான் காரணம் என்று சிடுசிடுத்தாள் சுஹீரா. யாரை சொல்கிறாய் என்று ஒருவள் புரியாமல் வினவினாள். இந்த 2 நாட்களாக சுஹீரா பொறுக்கி, ரவுடி, திமிர் பிடித்தவன், சைத்தான் இப்படி புகழ்ந்து தள்ளும் ஒரே ஆள் ஒன் அண்ட் ஒன்லி நம் பஸ் ஸ்டாப் ஹீரோ தான் என்று பானு விளக்கம் தந்தாள். ஏண்டி, நீ இன்னும் அவனை மறக்கலையா என்று அனைவரும் ஒரு சேர கேள்வி கேட்க, எனக்கு மட்டும் அவனை நினைத்து கொண்டே இருக்க ஆசையா என்ன? இன்று மீண்டும் அவனை பார்த்தேன், ஜஸ்ட் மிஸ், தப்பிச்சிட்டான். இல்ல உண்டு இல்ல என்று ஒரு வழி செய்திருப்பேன் என்று கோபம் தணியாமல் கூறினாள் சுஹீரா. என் ஹீரோவை எங்கு பார்த்தாய்? நாளை நானும் உன்னுடன் வந்தால் அவரை பார்க்கலாமா என்று கண்களில் கனவுகளுடன் வினவினாள் பானு. என்னது, உன் ஹீரோவா? இது எப்போதிலிருந்து என்று மற்ற தோழிகள் கேலி செய்ய, அன்று எனக்காக ஆறுதல் தந்து தைரியம் சொன்னார் பார், அன்றிலிருந்து என்னை பார்த்து அழகாய் சிரிக்க கூட செய்தார் என்று வெட்கத்துடன் பானு கூற, உனக்காக வந்தவன் என்றால் உனக்காக சண்டையும் போட்டிருக்க வேண்டியதுதானே? அதை விட்டு தவறினை தட்டி கேட்டவளை திட்டிவிட்டு உன்னை பார்த்து பல் இழித்தவன் எல்லாம் உனக்கு ஹீரோ, உனக்காக பேசியவள் வில்லி. கலி காலமடா கந்தா என்று தன் தலையில் அடித்துக் கொண்டாள் சுஹீரா. என்னை எது வேண்டுமென்றாலும் சொல்லிக்கொள், ஆனால் என் ஹீரோவை ஏதும் சொன்னால் எனக்கு கெட்ட கோபம் வரும் என்று பானு முறைத்தாள். உனக்கு நான் சலைத்தவள் இல்லை என்று பதிலுக்கு முறைத்தபடி, கண்ட கண்ட பொறுக்கியெல்லாம் ஹீரோவா? இன்று அவன் நடந்து கொண்ட முறையை சொன்னால் நீயே அவனை பொறுக்கி என்றுதான் சொல்லுவாய் என்று காலையில் நடந்ததில் சைக்கிள் மோதியதை சொன்னவள் அவன் அனைத்ததை மறைத்தாள். அவன் கூறிய கவிதைக்கு தான் கொடுத்த பதிலடியை பெருமையாய் சொன்னாள். இப்படி பாதி கூறி பாதி மறைத்து ஒரு வழியாய் சுஹீரா நடந்த கதையை கூறி முடிக்க, சுற்றி இருந்த தோழிகள் அனைவரும், ஓ, மோதலில் மலரும் காதல் இதுதானா என கேலி செய்ய, பானு முகம் மட்டும் சோகத்தில் வாடியது. காதலும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை, சும்மா சிவனே என்று இருப்பவர்களையும் கெடுப்பது உங்களைப் போல அரைவேக்காடுகள்தான் என்று சலிப்புடன் கூற, நாங்கள் கெடுக்கவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை, நீ சொன்னதை வைத்துதான் சொல்லுகிறோம். அந்த ரோமியோ உன் காதல் கடலில் விழுந்து எழ முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறார். பார்த்த அடுத்த நாளே கவிதை சொல்லும் அளவிற்கு வந்துவிட்டது என்றால் எந்த அளவிற்கு முற்றிவிட்டது என்று நீயே கற்பனை செய்து கொள் என்று மீண்டும் கூற, முற்றிவிட்டதுதான், அவனுக்கு இல்லை, உங்களுக்கு. ஒன்று மட்டும் தெளிவாய் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். என் கற்பனையிலும் சரி, கனவிலும் சரி, என்றுமே அது நிகழாது. அவனை பார்த்தாலே தெரியவில்லை, பெண்களை
எந்த அளவிற்கு மதிப்பான் என்று அவன் கண்களில் பெண்களுக்கான மரியாதையே இல்லை. என்னவோ பெண்ணினம் எல்லாம் அவன் காலடியில் சேவை செய்து கொண்டு இருக்கவே படைக்கப்பட்டவர்கள் போல எண்ணம். இந்த உலகத்தில் உள்ள கடைசி ஆண் அவன்தான் என்றாலும் இவனை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இதில் காதல் எங்கிருந்து வரும்? இவனை போன்று பெண்களிடம் இழிவாக நடப்பவர்கள் எல்லாம் என் கால் தூசிக்கு சமம் என்று உதாசீனப்படுத்தி பேசினாள் சுஹீரா. இவளை கட்டிக்கொள்ளப் போகிறவன் பாவம், இவளிடம் என்ன பாடுபட போகின்றானோ? அவன் கை மேலே படரும் முன் பெண் சுதந்திரம், ஆணுக்கு பெண் சமம் என்று பெரிய பாடம் எடுத்தே பாதி இரவை ஓட்டி விடுவாள். அப்புறம் என்ன, பட்டினிதான். இவளை கட்டிக்கொண்டதற்கு காவி கட்டி சாமியாராய் போயிருக்கலாம் என்று வாழ்க்கையே வெறுத்து விடுவார் என்று அனைவரும் கேலியில் இறங்கிட சுஹீராவிற்கு மட்டும் அவன் முகம் நினைவில் வந்தது. ஏனோ காலையில் அவன் கை அணைப்பில் நின்றது நினைவு வர அவன் தொட்ட இடம் ஏதோ போல் குறுகுறுக்க சொல்ல முடியாத உணர்வில் முகம் சிவந்தாள். இது என்ன புதிதாய் உள்ளது? வழக்கமாய் இதுபோல் கேலி செய்தால் வேறு வசனம் சொல்லி எங்களை அடக்குவாய். இன்று நீயே அடக்கமாய் முகம் சிவந்து கொண்டு இருக்கிறாய். சரியில்லையே. தப்பாச்சே என்று ஒருவள் சுஹீராவின் மாற்றம் கண்டு உணர்ந்து கேலி செய்ய முகம் கருக்க, எப்போதும் இதே நினைவுதான். ஒழுங்காய் வந்தோமா படித்தோமா என்று இல்லாமல் எப்போதும் பசங்களை பற்றியே பேச்சு என்று தன் வழக்கமான வசனத்தை கூறி கோபமாய் கூட்டத்திலிருந்து கழண்டு செல்ல முயன்றாள். அவள் வழி மறைத்து நின்றவள், இன்று வேண்டுமென்றால் நாங்கள் கூறியது வேடிக்கையாய் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் இது உண்மையாய் மாறும் என்று உன் முகமாற்றம் சொல்கிறது என்று கூற, நீ என்ன கிளி ஜோசியம் போல முகஜோசியம் பார்ப்பவளா? வழியை விடு என்று மிடுக்காய் மொழிந்து தன் வழியை பார்த்து சென்றாள் சுஹீரா. மாலை பஸ் ஸ்டாப்பில் யாரோ தன்னை பார்க்கும் உணர்வு தோன்ற பிறர் கவனிக்காத வகையில் தன் தோழிகளுடன் பேசிக்கொண்டே சுற்றுமுற்றும் பார்வையை செலுத்தியவள் அங்கு தன்னையே கவனித்தபடி ஒருவன் நிற்க, யார் இவன்? தெரிந்த முகமாகவும் தெரிகிறது, பார்வையே சரியில்லையே, ஏதாவது வம்பு செய்தால் கவனித்துக் கொள்ளலாம் என்று அமைதியானாள் சுஹீரா. அவளும் தன்னை கண்டுவிட்டது புரிய மெதுவாய் அவள் இருந்த பஸ் ஸ்டாப் அருகில் நகர்ந்தவன், ஹாய், நீ சுஹீரா தானே? என்னை நினைவிருக்கிறதா? நான் சுகன் தோழன். படிக்கும்போது அடிக்கடி வீட்டிற்கு வந்துள்ளேன். மறந்துவிட்டதா? என் பெயர் வருண் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டான் அந்த புதியவன். அதற்குள் அவனை அடையாளம் கண்டு கொண்ட சுஹீரா, ஹாய், நீங்கள், இப்போது ஞாபகம் வந்துவிட்டது. நீங்கள் மும்பையில் செட்டில் ஆகிவிட்டதாக அண்ணன் சொன்னான் என்று சுஹீரா கூறவும் அவளுக்கும் தன்னை நினைவிருப்பது அறிந்து சந்தோஷத்தில் முகம் பிரகாசமாக, இங்கு ஒரு பிசினஸ் விஷயமாக வந்தேன். 2 தினங்களுக்கு முன்புதான் சுகனை சந்தித்தேன். அவன்தான் நீ இந்த கல்லூரியில் படிப்பதாய் சொன்னான். இந்த பக்கம் கொஞ்சம் வேலை இருந்தது, அப்படியே உன்னையும் பார்த்து விட்டு போகலாம் என்று காத்திருந்தேன். பார்த்து 4-5 வருடங்கள் இருக்குமா? உனக்கு என்னை நினைவு இருக்குமோ என்று பயந்து கொண்டேதான் இவ்வளவு நேரம் ஒதுங்கி இருந்தேன் என்று அசடு வழிந்தபடி சிரித்தான் வருண். எனக்கு முதலில் அடையாளம் தெரியவில்லை, நீங்கள் வந்து சொன்னதும் தான் நினைவு வந்தது என்று சுஹீரா கூறிக்கொண்டு இருக்கும் போதே, நல்ல வேளை பக்கத்தில் வந்து நீங்கள் யார் என்று சொல்லிவிட்டீர்கள். இல்லை, இங்கு நடப்பதே வேறாக இருந்திருக்கும். உங்கள் பளபள கண்ணமும் பழுத்திருக்கும் என்று தாங்களும் அங்கு இருப்பதை காட்டிக்கொண்டனர் தோழிகள். ஆனால் அவன் பார்வையோ சுஹீராவை விட்டு விலகாமல் இருந்தது. உன்னை தேடிதான் வந்தேன் சுஹீரா. எனக்கு உன் குணம் தெரியாதா? அப்போதே உன் பின் வந்தவனை புரட்டி எடுத்தவள். அதனால்தான் பயத்தில் 10 அடி தள்ளி இருந்தேன். என்னால் உன்னை மறக்க முடியாமல் உனக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். நீயும் என்னை மறக்காமல் இருக்கின்றாய். இது போதும் எனக்கு என்று மனதில் நினைத்து கொண்டிருந்தவனை காரின் ஹாரன் சத்தம் சுய நினைவிற்கு கொண்டு வந்தது. காரின் ஹாரன் விடாமல் ஒலித்துக் கொண்டிருக்க, யார் இது? சரியான முட்டாளா இருப்பான் போல நின்று கொண்டிருக்கும் காரிலிருந்து ஹாரன் அடிக்கிறான் என்று எதிர் திசையில் இருந்த கருப்பு நிற காரை பார்க்க, அது முழுவதும் கருப்பு கண்ணாடியால் மூடப்பட்டு இருந்தது. ஏதாவது சின்ன குழந்தை உள்ளிருந்து அடித்துக் கொண்டிருக்கும். குழந்தையை தனியாய் காரில் விட்டு எங்கு சென்றிருப்பார்கள் என்று குழந்தையின் பெற்றோரை திட்டிவிட்டு மீண்டும் தன் பணியை தொடர்ந்தான் வருண். மீண்டும் காரின் ஹாரன் சத்தம் கேட்க, இம்முறை சுஹீரா செல்ல வேண்டிய பஸ் வந்திட அவள் கிளம்பி சென்றாள். வருணுக்கு ஏமாற்றமாய் போனது.
சுஹீராவுடன் இன்னும் கொஞ்ச நேரம் பேச விடாமல் சரியாய் அவளை கண்களால் ரசிக்கும் போது மட்டும் ஹார்ன் செய்து தொந்தரவு செய்து கொண்டிருந்தவன் மீது வந்த கோபத்தில் கார் இருந்த திசையை நோக்கி நகர்ந்தான் வருண். காரின் அருகில் சென்று கண்ணாடியை திறக்கும்படி செய்கை செய்ய கண்ணாடி திறக்கப்படவும், உன் மனதில் என்ன பெரிய இவன் என்று நினைப்பா? ஓயாமல் ஹாரன் அடிக்கிறாய். ஒரு இடத்தில் கூட்டமாய் பெண்கள் நிற்கக்கூடாதே. உடனே ஹீரோ சீன் போட காரை எடுத்துக்கொண்டு வந்து விடுவார்கள் என்று கோபமாய் கேட்டான் வருண். காரில் அமர்ந்திருந்தவனோ ஏதும் பதில் சொல்லாமல் காரில் இருந்து இறங்கி வந்து அவன் முன் வந்து ஸ்டைலாய் தன் கார் மீதே சாய்ந்து கொண்டு தன் பேண்ட் பாக்கெட்டில் கைகளை நுழைத்து நின்றபடி பேசத் துவங்கினான் கார்காரன். என்ன கேட்டாய்? பெரிய இவன்தான். என்ன செய்ய போகிறாய்? ஏன் கார், ஏன் ஹாரன், ஏன் கை நான் அடிக்கிறேன். உனக்கு என்ன வந்தது? நான் ஹீரோ சேம் போடுறேன்னா நீ அங்க என்ன செய்து கொண்டிருந்தாயாம்? பானிபூரி விற்று கொண்டிருந்தாயா என்று தன் தலைமுடியை விரல் கொண்டு கோதியபடி கேள்வி கேட்டான் கார்காரன். அவனின் தோரணையும் கேள்வியும் வருணுக்கு கோபத்தை தூண்ட, நான் திருமணம் செய்து கொள்ளப் போகும் பெண் என்று அவன் கூறி முடிக்கும் முன் கன்னத்தில் கைரேகை பதிய அடிவாங்கி வாயை மூடிக்கொண்டான் வருண். பலர் பார்க்க தனக்கு கிடைத்த அடியை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அரை வாங்கிய கன்னத்தை ஒரு கையால் தடவியபடி, நான் அவளை கல்யாணம் செய்தால் உனக்கு என்ன வந்தது? அவள் அண்ணனுக்கு கூட எங்கள் காதலை பற்றி தெரியும். கூடிய சீக்கிரம் எங்கள் திருமணம் தேதியும் குறிக்கப் போகிறார்கள். எதையும் தெரியாமல் வீணாய் வம்பு செய்யாதீர்கள் என்று பயம் கலந்த குரலில் வருண் கூற, ஒற்றை புருவம் மட்டும் உயர்த்தி, வீண் வம்பு செய்ய நான் என்ன உன்னை போல வெத்து வெட்டு என்று நினைத்தாயா? நான் இந்த கதையின் வில்லன் இல்லை, ஹீரோ, சுஹீராவின் ஹீரோ. இனி ஒரு முறை அவள் பின் உன்னை பார்த்தேன் என்றால் மைதா மாவை குழைத்து வைத்தது போல இருக்கும் உன் முகத்தில் கோலம் போட்டு விடுவேன் என்று மிரட்டினான் அவன். சுஹீராவும் உன்னை காதலிக்கிறாளா என்று மீண்டும் வருண் கேள்வி எழுப்ப, நீ இப்படியெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டாய் போல என்று மீண்டும் கை ஓங்கினான். மீண்டும் அறை கிடைத்து விடுமோ என்ற பயத்தில் இரு கைகளும் கன்னத்தை மறைத்துக் கொண்டு வேகமாய் இடத்தை காலி செய்தான் வருண். தலை தெறிக்க ஓடியவனை ஏளனமாய் பார்த்து சிரித்தபடி தனது காரில் ஏறி அமர்ந்தவன் தன் கைபேசியை எடுத்து அதில் தொடர்பு கொண்டு காத்திருந்தான். மறுமுனையில் பேசத் துவங்கவும், நீ நம் வக்கீலுடன் சென்று நான் சொன்னபடி எல்லாவற்றையும் இன்றே செய்துவிடு. நாளை அவள் என் முன் இருக்க வேண்டும் என்று தன் திட்டத்தை தாமதிக்காமல் உடனே நிறைவேற்ற உத்தரவிட்டான் அகரன். பாஸ், இன்றே செய்ய என்ன அவசரம் என்று குகன் கேள்வி கேட்க, சொல்வது புரியவில்லை என்று அகரன் எரிச்சலில் நடந்ததை கூறி, ஒரு சைனா பொம்மையெல்லாம் என்னிடம் போட்டிக்கு வருகிறது. அவள் அண்ணன் கிட்ட பேசிட்டேன், தேதி குறிக்கப் போகின்றோம் என்று என்ன குதிகுதிக்கின்றது? என் கண்முன்பே சுஹீராவை ரசித்துக் கொண்டு இருக்கிறான். வந்த கோபத்தில் முகத்தில் இரத்த கோலம் போட்டிருப்பேன். என்னை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி பொறுமையாக எச்சரித்து அனுப்பி வைத்தேன். இன்னும் இவளை விட்டு வைக்க முடியாது. என்னிடம் அப்படி முகத்தில் அடுத்த மாதிரி பேசியவள் இவனிடம் சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறாள் என்று கோபமாய் காரணம் சொன்னான் அகரன். ஓ, பொசசிவ்னஸ் பாஸ். காதல் கதையில் சூடு பிடிக்க துவங்கிவிட்டது போல. இதை பார்த்தால் பழிவாங்க துடிப்பது போல இல்லையே. எப்படியாவது அவர்களை உங்கள் பக்கத்தில் கொண்டு வர துடிப்பது போலல்லவா இருக்கிறது என்று அகரன் பதட்டத்தின் காரணம் புரிந்து கொண்ட குகன் தனக்குள் எல்லாவற்றையும் பேசி முடித்துக்கொண்டு அகரன் செய்ய சொன்ன வேலையை செய்ய கிளம்பினான். அகரன் கட்டளைப்படி சுகந்தன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கிய பத்திரத்தை எடுத்துக்கொண்டு வக்கீலுடன் சென்று அகரன் சொன்னபடி செய்தான் குகன். வீடு வந்து சேர்ந்த சுஹீரா வழக்கமான தன் பணிகளை முடித்துக்கொண்டு தன் தாயின் திட்டுகளை தித்திப்புடன் அனுபவித்து அவர் கையால் தயாரித்த காஃபியை சுவைத்துக் கொண்டு இருந்தாள். அலுவலகம் முடிந்து வந்த மகேஸ்வரன் மற்றும் சுகந்தனை முகத்தில் புன்னகையுடன் எதிர்கொண்டவள் சுபத்ரா செய்து வைத்திருந்த மாலை சிற்றுண்டி எல்லாம் தானே செய்தது பெருமையாய் அவர்கள் முன் பரப்பினாள். மகளுக்காக முகத்தில் புன்னகையுடன் உண்டு முடித்து இருவரும் தனியே சென்று அலுவலக பணிகளை விவாதித்துக் கொண்டனர். மறுநாள் காலையில் தன் சொந்த வேலைகளை முடித்துக் கொண்டு வெளியே வர சுபத்ரா மீண்டும் அவரது வழக்கமான வசனங்களை தொடங்கினார். கல்யாண வயது பெண் காலா காலத்தில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு வீட்டு வேலைகளுக்கு ஒத்தாசையாக இருப்பதை விட்டு
ஆண் பிள்ளை போல் தன் வேலைகளை மட்டும் கவனித்துக் கொண்டு தண்ணி தெளித்துவிட்ட தருதலை போல சுற்றித் திரிகின்றாய். உன்னிடம்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ என்ன என்றால் யாரையோ சொல்வதைப் போல உட்கார்ந்து இட்லியை வதம் செய்து கொண்டு இருக்கிறாய் என்று தன் மகளுக்கு வசை மாலை சூடிக்கொண்டு இருந்தார் சுபத்ரா, சுஹீராவின் தாய். அம்மா, திட்டுவது உன் உரிமை. அதை நீ ரொம்ப அழகாக செய்கின்றாய். கேட்பது என் கடமை. அதை நான் கடனே என்று கேட்கின்றேன். இதனிடையில் என் வயிறு என்ன பாவம் செய்தது? உன்மீது கோபப்பட்டு இந்த சுவையான இட்லி, மணக்கும் சாம்பார், கமக்கும் கார சட்னியை தியாகம் செய்ய சொல்கிறாயா? அது மட்டும் இல்லை, நீ எவ்வளவு திட்டினாலும் என் மீது இருக்கும் பாசத்தால் கோபப்பட்டு சாப்பிடாமல் போன என்னை எண்ணி எண்ணி கண்ணீர் சிந்தி சிந்தி நீயும் சாப்பிடாமல் இருப்பாய். பெற்ற தாயை பட்டினி போட்ட சாபம் எனக்கு வேண்டாமா என்று தன் அன்னைக்கு பதில் தந்து கொண்டே தன் தட்டில் இருந்ததை காலி செய்தாள் சுஹீரா. பாருங்கள், எல்லாம் நீங்கள் கொடுக்கும் இடம்தான். வீட்டில் எந்த வேலையும் செய்வது இல்லை. கேட்டால் பதிலுக்கு பதில் தருகிறாள். இப்படியே போனால் இவளை கட்டி கொடுக்கும் இடத்தில் பெண்ணை வளர்த்து வைத்திருக்கும் லட்சணத்தை பார் என்று என்னைத்தான் கரித்து கொட்டுவார்கள் என்று காலை உணவிற்கு வந்த மகேஸ்வரனிடம் அவர் மகளின் செயல் குறித்து முறையிட்டார் சுபத்ரா. மகள் முகம் வாட பொறுக்காமல், அப்படி திட்டும் குடும்பத்திலெல்லாம் என் பெண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன். என் மகளை ராணி போல தங்க தட்டில் வைத்து தாங்குபவனுக்குத்தான் கொடுப்பேன் என்று பெருமை பேசிக் கொண்டார் மகேஸ்வரன். விடுங்கள் அம்மா, இங்கு இருக்கும் வரை சுதந்திரமாய் இருப்பாள். பின் கணவன் வீட்டில் எல்லா வேலைகளையும் இவள்தானே செய்ய வேண்டும். இங்கு இருக்கும் வரை நிம்மதியாய் இருக்கட்டும் என்று தன் தங்கைக்காக பரிந்து பேசினான் சுகந்தன். எரும, வலிக்குதிடி, உனக்காக பேசியதற்கா இப்படி கிள்ளினாய் என்று வலி தாங்க முடியாமல் அவள் கிள்ளிய இடத்தை தேய்த்துவிட்டே சுகன் கேட்க, அதுதான், அதேதான், நீ எனக்காக பேசினாய் பார். அது கனவா இல்லை நினைவா என்று குழப்பம். அதான் கிள்ளி பார்த்தேன். இது என் கனவு இல்லை, நிஜமாக நீ எனக்காக பேசினாயா என்று ஆச்சரியத்தில் விழி விரித்து வினவினாள் சுஹீரா. எனக்கு வேண்டும், உனக்காக பேசினேன் பார், இதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும் என்று சுகந்தனும் காலை உணவு முடிக்க இருவரும் இப்படியே ஒருவரை ஒருவர் கேலி செய்தபடி கிளம்பினர். சுஹீராவை கல்லூரியில் விட்டு சுகன் அலுவலகம் வந்து விடுவான். மகேஸ்வரன் தனியாய் அலுவலகம் செல்வார். இது அங்கு வழக்கமாய் நடைமுறைப்படுத்தப்பட்ட செயல். சுஹீராவிற்கு தனியாய் ஸ்கூட்டி உள்ளது. ஆனால் ஒருமுறை அதில் சென்று எதிரில் வந்த வண்டியில் மோதி காயத்துடன் வந்தவளை கண்டபின் அதை யாரும் அவளை தொடவிட்டது இல்லை. ஆயுத பூஜைக்கு மட்டுமே வந்து தலை காட்டி செல்லும். காலையில் சுகன் கல்லூரியில் விட்டு மீண்டும் அழைத்து வருவதுதான் வழக்கமாய் இருந்தது. நடுவில் தோழிகளின் சிறைப்பறவை கைப்பிள்ளை என்று கேலிகள் அதிகரிக்கவும், மாலை மட்டும் தோழிகளுடன் பஸ்ஸில் வர கஷ்டப்பட்டு உண்ணாவிரதம் போராடி பெற்றோரின் அனுமதியுடன் பஸ் பயணத்தை தொடர்ந்தாள் சுஹீரா. கல்லூரி செல்லும் வழியில் சுகன், நேற்று உன் நண்பன் வருணை பார்த்தேன் எனவும், மும்பையிலிருந்து வந்துவிட்டான் போல என்று சுஹீரா கேட்க, ஆமாம், என்னை வந்து பார்த்தான். உன்னை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டு இருந்தான். அவனுக்கு உன்னை பிடித்து உள்ளது போல. உனக்கும் பிடித்திருந்தால் சொல், அப்பா அம்மாவிடம் பேசி நான் சம்மதம் வாங்கி தருகிறேன் என்றான் சுகன். நீ எனக்கு அண்ணன், அந்த வேலையை மட்டும் பார், கல்யாண புரோக்கர் வேலை செய்யாதே என்று சுஹீரா சிடுசிடுத்தாள். உன் மனதில் உள்ளதை மறைக்காமல் சொல், நான் உனக்கு நல்ல தோழனும் கூட, அதை மறந்து விடாதே என்று சுகன் வலியுறுத்த, அந்த தயிர் சாதத்தை பிடிக்கவில்லை, போதுமா? யாராவது ஓங்கி பேசினாலே போதும், அம்மா என்று அலறியோடும் பச்சை பிள்ளைடா அவன் என்று சுஹீரா உச்சு கொட்டி சொன்ன விதத்தில் இருவரும் சிரிக்க கல்லூரி வாசலில் இறக்கிவிட்டு தன் வழி சென்றான் சுகன். கல்லூரி துவங்கி சில மணி நேரத்திலேயே சுகந்தரிடமிருந்து அழைப்பு வந்தது சுஹீராவிற்கு. விபரம் அறிந்து அவசர அவசரமாய் சுகன் சொன்ன காவல் நிலைய வாசலில் நின்றாள் சுஹீரா. புதுவித பயம் தன்னை சூழ்ந்து கொள்ள காவல் நிலையத்தின் ஒரு ஓரத்தில் இருந்த பெஞ்சில் சுகந்தனை கண்டதும் இதுவரை கட்டுப்படுத்தி வைத்திருந்த கண்ணீர் வழிய அவனிடம் ஓடி விபரம் என்னவென்று கேட்டாள் சுஹீரா. அவன் சொன்ன செய்தி கேட்டு மேலும் தடுமாறி என்ன செய்வது என்று புரியாமல் குழப்பம் வர அதை மறைத்து அண்ணனுக்கு ஆறுதல் கூறினாள் சுஹீரா. கொஞ்ச நாட்களாக
நம் தொழிலில் பயங்கர நஷ்டம். புதிதாய் யாரும் ஆர்டரும் தருவதில்லை. தந்தவர்களும் திரும்ப பெற்றுக் கொண்டனர். 2 வருடத்திற்கு முன் அப்பா புதியதாய் துவங்கிய தொழிலிலும் இதே நிலைதான். ஒரு பார்ட்டி கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை கேட்டு நெருக்கடி கொடுக்க அப்பாவால் அவ்வளவு பணம் உடனே புரட்ட முடியவில்லை. எனவே நான் ஒருவரிடம் நம் வீட்டையும் அலுவலக கட்டிடத்தையும் அடமானம் வைத்து பணத்தை ஏற்பாடு செய்து கொடுத்தேன். இப்போது அவர்கள்தான் பணம் தராமல் நான் ஏமாற்ற நினைப்பதாய் என் மீது புகார் கொடுத்து உள்ளனர் என்று நடந்தவற்றை விளக்கினான் சுகன். அவன் கூறியதில் சில விவரங்கள் புரியாமல் மீண்டும் விளக்கம் கேட்டாள் சுஹீரா. அது சரி, இதை அப்பாவிடம் சொல்லி அவரை வரவைத்து இருக்கலாம் இல்லையா? நான் என்ன செய்ய முடியும் என்று புரியாமல் சுஹீரா வினவ, அது வந்து குட்டிமா, அப்பாவிற்கு நான் பணம் வாங்கியவர் மீது அவ்வளவு நம்பிக்கை இல்லை. அவரிடம் நான் தான் வாங்கினேன் என்று தெரிந்தால் அவர் மிகவும் கோபப்படுவார். அது மட்டுமில்லை, அப்பாவிற்கு இது தெரிய வந்தால் இப்போது அவர் இருக்கும் மனநிலையில் அவர் உடலுக்கும் ஏதாவது வந்துவிடும் என்று பயமாய் உள்ளது என்றான் சுகன். அதுவும் சரி என்று தோன்றியது சுஹீராவிற்கு. இப்போதெல்லாம் அப்பா மிகவும் சோர்வாக தெரிகிறார் என்று நினைத்தவள் தன் அண்ணனை விடுவிக்க என்ன வழி என்று காவல் அதிகாரியை அணுகி விபரம் கேட்டாள். பணம் கொடுத்தவர்களுக்கு பார்ட்டி மீது நம்பிக்கை இல்லை என்று புகார் கொடுத்து உள்ளார்கள். அவருக்காக அவர் சொந்தம் யாராவது ஜாமீன் கையெழுத்து போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று கூற, புகார் கொடுத்தவர்களின் விலாசம் பெற்றுக்கொண்டு சுகனுக்கு ஆறுதல் கூறி நம்பிக்கை தந்து அதே நம்பிக்கையுடன் புகார் தந்தவனை காண கிளம்பினாள் சுஹீரா. அதிகாரி சொன்ன அலுவலகம் வந்து சேர்ந்தவள் வரவேற்பில் தன்னை யார் என்று கூறுவது என்று குழம்பி போனாள். தன் பெயர் சொன்னாலும் தெரியாதே என்று குழப்பத்தில் நிற்க, வரவேற்பில் இருந்த பெண்ணிற்கு போன் கால் வந்தது. அதனை எடுத்து மிக பவ்யமாய் பேசியவள் தன்னை ஒரு மாதிரி பார்ப்பது உணர்ந்து தன்னையே குனிந்து ஒரு முறை சரிபார்த்து கொண்டாள் சுஹீரா. போன் பேசி முடித்தவள் அழைத்து செல்ல அவளை பின்தொடர்ந்து சென்று அவள் காட்டிய அறையில் காத்திருக்க துவங்கினாள் சுஹீரா. தன் அறையிலிருந்து கண்காணிப்பு கேமரா மூலம் அவள் வந்ததிலிருந்து அவளின் நடவடிக்கையை கவனித்துக் கொண்டு இருந்தவன் வெகுநேரம் கடந்தும் யாரும் வராமல் இருக்க தவறுதலாய் இங்கு அழைத்து வந்து விட்டார்கள் போல என்று எழுந்து செல்ல நினைக்கையில், சரியான இடத்திற்குத்தான் வந்துள்ளாய் சுஹீரா, அதில் சந்தேகமே வேண்டாம் என்று குரல் கேட்டு திரும்ப அந்த அறைக்கு வரும் வழியில் நின்று கொண்டு இருந்தவனை கண்டு, நீயா என்று அதிர்ச்சி அடைந்தாள் சுஹீரா. சாட்சாத் தானே. உலகம் எவ்வளவு சிறியது என்று பார்த்தாயா? நாம் மீண்டும் மீண்டும் சந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம். இதிலிருந்து உனக்கு என்ன தெரிகிறது என்று அகரன் ஆர்வமாய் கேட்க, உன் திமிர்தான் தெரிகிறது என்று ஆணவமாய் பதில் தந்தாள் சுஹீரா. அகரன் கண்களில் இருந்த ஆர்வம் மறைந்து கோபம் தெரிய அதை கட்டுப்படுத்த தன் கை முஷ்டியை இறுக்கமாய் மூடிக்கொண்டான். அவன் நிலை உணராமல், இதெல்லாம் உன்வேலைதானா? அன்று உன்னை நாய் என்றதை ஒளிந்திருந்து கேட்டுள்ளாய். சுகந்தன் என் அண்ணன் என்று தெரிந்ததும் என்னை பழிவாங்க ஏதும் அறியா அப்பாவி அண்ணனை பயன்படுத்தி உள்ளாய் என்று தொடர்ந்து கோபமாய் பேசினாள் சுஹீரா. என்ன ஷார்ப்! அப்படியே கத்தி போல் வார்த்தைகளும் அப்படியே குறிப்பார்த்து இலக்கை அடைந்து காயப்படுத்துகிறது. என்னை காயப்படுத்திய வார்த்தைகளுக்காக உன்னை பழிவாங்க உன் ஏமாளி அண்ணனை உபயோகப்படுத்திக் கொண்டேன் என்று ஏளனமாய் அகரன் கூற, ஏமாளியா? என்னுடன் நேரடியாக மோத பயந்து கொண்டு என் அண்ணன் பின் ஒளிந்து கொண்டு சண்டை போடும் ஒரு பேடி, என் அண்ணனை ஏமாளி என்கிறாயா என்று பதிலடி தந்தாள் சுஹீரா. அவள் வார்த்தைகளில் கோபம் கொண்டவன் வேகமாய் அவள் கரம் பற்றி இழுத்து தன் இரு கை சிறையில் அடைத்தவன், நான் பேடியா? நீ நிற்பது என் இடம். இங்கு நான் உன்னை என்ன செய்தாலும் கேட்க ஆளில்லை. அது தெரிந்தும் எவ்வளவு தைரியமாக பேசுகிறாய் என்று தன் கைக்குள் இருந்தவளின் நெருக்கம் தந்த கிறக்கத்தில் கோபம் மறந்து புன்னகையுடன் கூறினான் அகரன். ஒரு பெண்ணின் அனுமதி இல்லாமல் அவளை தொடும் அனைவரும் வெறிபிடித்த நாய்கள்தான். அன்று நான் உன்னை நாய் என்றதுதான் உனக்கு தவறாய் தெரிகிறது. முன்பின் அறிமுகம் இல்லாத பெண்ணை நீ என்னை பார்த்த விதமும் பேசிய வார்த்தைகளும் தவறு என்று இன்னும் கூட உனக்கு தோன்றவில்லை.
இதிலிருந்தே தெரிகிறது உன் லட்சணம் என்று அவன் பிடியிலிருந்து விடுபட முயன்றாள் சுஹீரா. நீ கூறிய வெறிநாய் போல் உன்னை உருத்தெரியாமல் குதறி எறிய எனக்கு சில நிமிடங்கள் போதும். ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. உன் ஆணவம், கர்வம் இதனுடன் கொஞ்சம் விளையாடி பார்க்க ஆசையாய் உள்ளது என்றவன் தன் பிடியிலிருந்து விலக போராடி கொண்டு இருந்தவளை மேலும் தன்னோடு சேர்த்து இறுக்கிக் கொண்டு, நான் தொடுவது, பார்ப்பது, பேசுவதுதான் உன் பிரச்சனை என்கிறாய் அல்லவா? உனக்கு நான் தரப்போகும் தண்டனையே இதுதான். உன் அண்ணனை வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டுமென்றால் நீ என்று அகரன் கூறி முடிக்கும் முன் தன் பலம் கொண்டு முழுதாய் போராடி அவன் பிடியிலிருந்து விலகி நின்றவள், உன் பொறுக்கித்தனத்தை என்னிடம் காட்டாதே. நீ சொல்வது போல தரம் கெட்டு என்றுமே நான் நடக்க மாட்டேன் என்று கோபமாய் பதில் தந்துவிட்டு அங்கிருந்து வெளியேற வாசல் நோக்கி சென்றாள் சுஹீரா. அவளுக்கு முன் சென்று வழிமறித்து நின்றவன் தமிழ் சினிமாக்கள் பார்த்து, நீ ரொம்ப கெட்டுப்போய் விட்டாய் சுஹி, நீ நினைப்பது போல உன்னை நான் நினைக்கவே இல்லை என்று கூறி வாசல் கதவை திறக்க குகன் உள்ளே வந்தான். கையில் இருந்த காகிதங்களை அகரன் கையில் கொடுத்துவிட்டு மீண்டும் வெளியேறினான். இது என்ன தெரிகிறதா? உன் அண்ணன் பணம் வாங்க கையெழுத்து போட்டு தந்த பத்திரம். இதை முதலில் படித்துப் பார், பின் என் நிபந்தனைகளை சொல்கிறேன் என்று சுஹீரா கையில் அந்த காகிதங்களை கொடுத்துவிட்டு அருகில் இருந்த சேரில் கால் மீது கால் போட்டுக்கொண்டு அமர்ந்தான் அகரன். கைகளில் இருந்த காகிதங்களில் இருந்த விஷயத்தை நம்ப முடியாமல் திணறினாள் சுஹீரா. இந்த அகரனிடமிருந்து ஒரு பெரும் தொகை பெற்றுக்கொள்ளும் பணம் வட்டியும் முதலுமாய் திருப்பித் தர கால அவகாசம் 1 மாதம் மட்டுமே. குறிப்பிட்ட காலக்கெடுவில் பணம் திருப்பி செலுத்தப்படாவிட்டால் வீடு மற்றும் அலுவலக கட்டிடம் முழுவதும் எடுத்துக்கொள்ளும்படியும் அதற்கு மேலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கும் உரிமை உள்ளது என்று தன் முழு சம்மதத்துடன் ஒப்புதலுடனும் கையெழுத்து போட்டு கொடுத்து இருந்தான் சுகன். பத்திரத்தை படித்து முடித்த சுஹீராவிற்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. குறிப்பிட்டிருந்த தேதி கடந்து 1 மாதத்திற்கும் மேலானது. ஒரு நொடி என்ன செய்வது என்று புரியாமல் நின்றவள் மறுநொடி தன் கையில் இருந்த காகிதத்தை சுக்கு நூறாய் கிழித்தெறிந்து ஏளனமாய் உதட்டை சுளித்து, இப்போது என்ன செய்வாய்? பிரச்சனை முடிந்தது, உன் நிபந்தனை கேட்கும் அவசியம் இல்லை என்று சிரித்தவள் அழகை சிறிது நேரம் ரசித்தவன், உண்மையான பத்திரத்தை உன் கையில் கொடுத்து அதை நீ கிழிக்கும் வரையில் வாயில் விரல் வைத்து வேடிக்கை பார்க்க நான் என்ன முட்டாளா? சுஹி, நீ கிழித்தது நகல்தான். இன்னும் 2 வேண்டுமென்றாலும் கேள், தருகிறேன். நன்றாக கிழித்து விளையாடு, கப்பல் செய்து விளையாடு என்று வாய்விட்டு சிரித்தவன் அவள் நிற்கும் நிலை கண்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு, சரி, அதையெல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம். இருவரும் சேர்ந்தே கிழி கிழி என கிழித்து விளையாடுவோம். அதற்கு முன் என் நிபந்தனையை கேள் என்று அதிகாரமாய் கூறினான் அகரன். தன் முட்டாள்தனத்தை எண்ணி தனக்குள்ளேயே திட்டிக் கொண்டவள் அவன் முகம் முன் சென்று, உன் நிபந்தனை என்ன என்றாள். அவன் சொன்னதை கேட்டவள் குழப்பமான முகத்துடன், உன்னை திமிர் பிடித்தவன் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இவ்வளவு பெரிய பைத்தியக்காரனாய் இருப்பாய் என்று கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. உன் நிபந்தனைக்கு நான் யோசித்து பதில் தருகிறேன். நீ என் அண்ணனை விடச் சொல் என்றாள். மறுப்பாக தலையசைத்தவன், எனக்கு சாதகமான பதில் வரும் வரை அவன் அங்கேயே அரசாங்க உபசரிப்பில் இருக்கட்டும் என்று இத்துடன் பேச்சுவார்த்தை முடிந்தது என்று கிளம்பும்படி சைகை செய்தான் அகரன். அதற்கு மேல் அங்கு நின்று அவனிடம் கெஞ்ச மனமில்லை. இருந்தும் அண்ணன் இன்னும் சிறையில் இருப்பதை தாங்க முடியாமல் தயங்கியபடி, நான் நாளை பதில் தருகிறேன், இன்று சுகனை விட்டுவிடு என்று கெஞ்சலாய் பார்த்தாள் சுஹீரா. இதுவரை கோபமாய் மட்டும் பார்த்து பழகிய விழிகள் முதன்முறை தன்னிடம் கெஞ்சுவது கண்டு அகரனுக்கு மகிழ்ச்சிதான் ஏற்பட்டிருக்க வேண்டும். அதற்கு நேர் எதிராய் மனம் கசந்தது. சரி என்று தலையாட்டி அவளுக்கு சம்மதம் சொல்லி அனுப்பி வைத்தவன் குகனை அழைத்தான். சுகனை விட்டுவிடும்படி சொல்ல சொல்ல குகனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. அதற்குள் உங்கள் நிபந்தனைக்கு அவர்களை பணிய வைத்து விட்டீர்களே பாஸ், நீங்கள் கிரேட் தான் என்று குகன் பெருமை பேச, நாளை அவள் முடிவை சொல்கிறேன் என்றாள். அவள் அண்ணனை விடும்படி கெஞ்சி கேட்டுக்கொண்டாள். அதனால் விடச் சொன்னேன் என்று அகரன் மறைக்காமல் கூற, அப்படியென்றால் இவர்கள் இன்னும் பணியவில்லை,
நீங்கள்தான் பணிந்து விட்டீர்கள் என்று சொல்லுங்கள் என்று குகன் கேலி செய்தான். இதில் எங்கு நான் பணிந்து போனேன்? நாளை எப்படியும் எனக்கு சாதகமாய்தான் பதில் தருவாள் என்றான் அகரன் தீர்மானமாய். உங்கள் நிபந்தனையே வித்தியாசமாய் உள்ளது பாஸ். உங்களை சில காலம் காதலிக்க வேண்டும், அதாவது உங்கள் பாஷையில் காதலிப்பது போல் நடிக்க வேண்டும். இது புதுவித தண்டனையாய் உள்ளது. உங்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. கரும்பு தின்ன கூலியா என்ன? அனுபவியுங்கள் என்று மனதில் உள்ளதை கூறினான் குகன். மகேஸ்வரனின் ஆணவ பேச்சுக்கு பதிலடி என்ன தெரியுமா? அவர் மகள் என் மீது காதலில் கரைந்து என் காலடியில் கிடப்பதுதான். சில கால பழக்கத்தில் உண்மையில் அவளுக்கு என் மீது காதல் வந்துவிட்டால் எனக்கு இரட்டை லாபம்தானே. இவள் வார்த்தைகளுக்கும் சேர்த்து பழிவாங்கிவிட்ட திருப்தி கிடைத்துவிடும் என்று செருக்குடன் பதில் தந்தான் அகரன். நீங்கள் காதல் கணை தொடுத்தவுடன் அதில் கட்டுண்டு கிடக்க அவர்கள் என்ன புள்ளிமானா என்ன? சீறி வரும் அம்பை கொண்டே எய்தவனை வேட்டையாடும் வேங்கை என்று புரியாமல் இப்படி பிதற்றிக் கொண்டு இருக்கிறீர்களே பாஸ் என்று அகரனுக்காக அனுதாபப்பட்டான் குகன். மீண்டும் மீண்டும் உன்னை காண தவிக்கிறது கண்கள். கண்ட நொடி என்னை மறந்து உன்னிடம் தஞ்சமடைகிறது எந்த நெஞ்சம்.